10ஆம் வகுப்பு இயல் 1 அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியனது. வாழ்த்துப் பகுதி இது. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பார்ப்பதே என் தொகையே நற்கணக்கே மன்னுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. செப்பரிய நின்பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நாய் எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்பும் உள்ள கனல்மூலச் செந்தாமரைத்தேனைக் குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. கனிச்சாறு நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆசிரியர். கனிச்சாறு இந்த தொகுதியிலேருந்து தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் என்னென்னு பார்த்தோன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். அவருடைய இதழ்கள்னு பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, இன்னொன்று தமிழ் நிலம்ன்றதும் வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவருடைய நூல்கள்னு பார்த்தோன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுக வஞ்சு, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை இவர் படைத்துள்ளார். இவருடைய மெயின் என்னன்னு பார்த்தோன்னா திருக்குறளுடைய மெய்ப்பொருளுரை. இதுதான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. யார் இதுன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தில் இது மட்டும் இல்லாத வேறு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். யாருன்னு பார்த்தோன்னா கா சச்சிதானந்தன். இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கவனிச்சுக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிறதையும் நம்ம எப்பயும் பார்க்கணும். கற்பவை கற்றபின் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இவை அனைத்தும் என்னன்னு பார்த்தோன்னா 8 தொகை நூல். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஞாபகம்